எரியிற அந்த இதில் சட்டியிலேருந்து இன்னொரு எரியிற சட்டியில் போய் விழக்கூடாதுல்ல. இப்போ விஜய் ஒரு நடிகராக இருக்கார், அவர்கிட்ட ஒரு மக்களுக்கான வேலை திட்டங்கள்லாம் செய்கிறாரு அப்படின்னா நம்ம அதை வரவேற்கலாம். விஜய்கிட்ட அந்த இதே இல்லையே. விஜய்கிட்ட என்ன பார்த்து நான் மயங்கிட்டேன் இதுவரை திரிசா நயன்தாரா என்னத்தை பார்த்து அதை ஏதோ வடிவேல் காமெடியில் வருமே, திரிசா இல்லைன்னா நயன்தாரா அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி என்னத்தை இங்கே திராவிட கட்சிகளில் இல்லை அதிலலாம் இங்கே வந்து விஜய்கிட்ட போகிறீங்க அப்படிங்கிறது. நீ சினிமாவில் பார்க்குற, திரையில் பார்க்குற, உனக்கு பிடிக்கிற ஒரு 4 ஃபைட்டு சீனு குத்தாட்டம் போடணும் பிடிக்க, விசில் அடித்து அதோட நிறுத்திக்கா. எதுக்கு வந்து ஒரு அரசியல் இதுகளுக்கெல்லாம் பேசிக்கிறீங்க? அது இல்லாமல் இந்த சின்ன சின்ன பசங்க வாக்காளர்கள் அட்டை கூட வாங்கிக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு நடிகரை பார்க்க போகிறதுக்கான கூட்டம் தான். இது வந்து ஒரு அரசியல் கூட்டம் கிடையாது, முதல்ல அது புரிஞ்சுக்காங்க. இது ஒரு நடிகருடைய நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்கு கூட்டம் கூட்டமாக போகிறாங்க. அது இல்லாமல் சில ஊர்லெல்லாம் கட்சிக்கு ஆளே கிடையாது, பொறுப்பாளர் எவனோ ஒருத்தர் இருக்கான் போல இருக்குது. ஆனால் அவனுக்கு ஒரு 4 வண்டி அனுப்பி ஆள்களை திரட்டிட்டு வாப்பாங்கன்னா ஊருக்காரங்களெல்லாம் எப்போ வாப்பா மதுரை சுற்றி பார்ப்போம், மீனாட்சி அம்மன் கோயில் அங்கே கோயில் இந்த கோயிலெலாம் போயிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம், காசு கொடுக்காங்க செலவு பண்ணுறோம், அப்படி திரட்டிட்டு போகிறாங்க. விரும்பி வர்றதுங்கிறது வேறு. இதெல்லாம் வாக்காளெலாம் மாறாது. இந்த கூட்டத்தை வந்து நீங்கள் வந்து திமுககாரன் கொடுத்தாலும் காசு கொடுத்தா அவங்க போக தான் செய்வாங்க. வாக்காக கன்வெர்ட் ஆகணும், அது முக்கியம். இந்த சின்ன ஸ்கூலில் படிக்கிற பசங்களாம் போகிறாங்க.